காணும் பொங்கலை ஒட்டி சென்னை அடுத்த கோவளம் கடற்கரைக்கு திரண்டு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நந்தகோபால் வழங்கிட கேட்கலாம். நந்தகோபால் வணக்கம். காணும் பொங்கலை ஒட்டி கோவளம் கடற்கரைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கிறது? ஒரு பக்கம் அவர்கள் அந்த கடலில் நீராடி மகிழ்ந்திருக்கக்கூடிய அதே வேளையில அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? விரிவா விவரிங்க. வணக்கம். காணும் பொங்கலை ஒட்டி இன்று கோவளம் கடற்கரை மற்றும் முட்டுக்காடு படகுக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் படையெடுத்த வண்ணமாக இருந்து வருகிறது. இன்று காலை முதலே கிழக்கு கடற்கரை சாலை, முட்டுக்காடு படகுக்குளம் மற்றும் கோவளம் கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக காணப்பட்டது. தற்போது நம்ம இருப்பது இந்த கோவளம் கடற்கரை. அந்த கடற்கரையில ஏராளமான சுற்றுலா பயணிகள் குழந்தைகளுடன், அந்த குழந்தை கோட்டிகளுடன், அதாவது பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏராளமாக படையெடுத்து அந்த கடல் நீரில் நீராடி மகிழ்ந்து வருகின்றனர். அதுபோன்று முட்டுக்காடு படகுக்குளமில் காலை முதலே சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் இதுவரை அந்த முட்டுக்காடு படகு சாரி செய்து வருகின்றனர். அது சென்னை ஒட்டு உள்ள இந்த கோவளம் மற்றும் முட்டுக்காடு படகுக்குளமில் தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்துக்குட்பட்ட காஞ்சிபுரம், தாம்பரம், கோயம்பேடு உள்ளிட்ட பல்வேறு வாகன பகுதியிலிருந்து கிழக்கே கடற்கரை நோக்கி வாகனங்கள் படையெடுத்த வண்ணமாக வந்து வருகிறது. இந்நிலையில் கோவளம் முட்டுக்காடு பகுதியில் இந்த காணும் பொங்கல் தினத்தை ஒட்டி படகு சவாரி செய்யும் காட்சியும் நம்மால் காணப்படுது. இதுல மோட்டார் ஸ்கூட்டர் படகு, அப்புறம் துடுப்பு படகு, அதிவேக மோட்டார் ஸ்கூட்டர் படகு, அப்புறம் விசைப்படகு உள்ளிட்ட பல்வேறு படகுகளில் சுற்றுலா பயணிகள் படையெடுத்து அதனுடைய சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து வருகின்றனர். இதே போல கிழக்கு கடற்கரை சாலையில் ஓரம் அந்த மதிய நேரத்தில் அமர்ந்து அந்த வாகனியை சாலையாக நிறுத்திவிட்டு அந்த மரத்தடியில் நின்று அந்த உணவு அருந்திவிட்டு மீண்டும் அந்த கலையில் குடிக்கும் நிகழ்வு காணப்படுது. இது குறித்து இந்த பாதுகாப்பு குறித்து சென்னை தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் கேளம்பாக்கம் போலீசார் ஒரு 100க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கிழக்கு கடற்கரை சாலை, செக் போஸ்ட் உள்ளிட்ட இடங்களிலும் போலீசார் பாதுகாப்பட்டு வருகின்றனர். அது தேவையில்லாமல் வரும் வாகனங்களில் அந்த வாகனங்கள் கிழக்கரை நிற்க விடாமல் திருப்பி அனுப்பியுள்ளனர். தற்போது இந்த படகு சவாரி செய்து வருவது இந்த பகுதியில் ஏராளமான கூட்டம் அதிகரித்த வண்ணமாக இருந்து வருகிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தரும்போது கூட்டம் நெரிசல் குறைவாக இருப்பதாக தெரிய வருகிறது. கள தகவல்களுக்கு நன்றி நந்தகோபால். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு மக்களுடைய கூட்டம் என்பது சற்றே குறைவாக காணப்படுகிறது என்பது ஒரு களத்தகவலாக இருந்தாலும் அனைவரும் பாதுகாப்பாக அந்த பகுதியில் மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.